இந்த காய்கறி விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிற காரணமே பார்த்தீங்கன்னா, நம்ம மம்மீஸ் தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு தெரிலங்க. இப்போ பாருங்கள், எங்கள் அம்மா உருளைக்கிழங்கு வெட்டியிருக்கு. அதில் எவ்வளவு வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு. அது மேலே தோல் சீவறக்கானது வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாலும் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த அருகாமனைன்னு சொல்லுவோம்ல, அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ வேஸ்டேஜ்னு பாருங்களேன். இதையும் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பசியில் இருக்கிற இவனுக்கு சிக்கனை போட்ட மாதிரி இதையும் கடிச்சு தின்ட்டுருக்குது இந்த சொறி டாக். பார்த்திங்கன்னா பாருங்கள், வேஸ்ட்டோட முறத்தில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ உருளைக்கிழங்கு வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் வீட்லேயே உங்கள் அம்மா இவ்வளோ மாதிரி உருளைக்கிழங்குலாம் வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி காய்கறி விலையை இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் வீட்டில் உங்கள் மம்மிக்கு உருளைக்கிழங்கை கையில் கொடுக்காம நீங்களே மேலால் தோல் சீவி கொடுத்துருங்க. வேஸ்டேஜ் மட்டும் பாருங்களேன். இந்தளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு தான், அதுலேயே இவ்வளோ வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கிலோ கணக்கில் வாங்கினோம் அப்படின்னாலுமே பத்தாதுங்க. இதை வந்து இந்த மாதிரி ஒரு படிக்குட்டி இருந்துச்சுன்னா அது மாதிரி சாப்பிட்டு குட்றா குட்றா வர்றா ஏதோ கறி துண்டு கிடச்ச மாதிரி உருளைக்கிழங்க தின்ட்டு இருக்குது இந்த நரி. எப்படி திங்கின்னு வருங்க இந்த நரி. ஒருவேளை இவன் சாப்பிட்றதுக்காகவே வேணும்னே வந்து வேஸ்ட் பண்ணியிருக்குமோன்னு எங்கள் அம்மா மேலே எனக்கு டவுட் ஆகுது.